Hi friends, welcome to Preethu's Menu. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சாக்லேட் கேக் ரெசிபி. சாக்லேட் கேக் வேறு எதுவுமே வச்சில்லைங்க. நம்மளோட ஒரு பேக்கெட் ஆரியோ பிஸ்கெட் மட்டும் வச்சுட்டு நம்ம சூப்பரான நம்ம கடையிலேருந்து வாங்குகிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு ஆரியோ பிஸ்கெட் கேக் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீத்தூஸ் மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு பேக்கெட் ஆரியோ பிஸ்கெட். இப்போ நான் வந்து பெரிய பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன டெய்ரி மில்க் 10 ரூபாவோட பேக்கெட், அது மட்டும் போதும். இப்போ வந்து இந்த ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டையும் நம்ம வந்து மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து நல்லா சாஃப்டாக அடித்து எடுத்துக்கலாம். இது கூட தண்ணியும் எதுவுமே சேர்க்க வேண்டாம், சும்மா இப்படியே அடிச்சுக்கிட்டாலே போதும். இப்போ வந்து 2-3 பிஸ்கெட் பாக்கி இருக்குது, அதை லாஸ்ட்டில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பவுடராகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பவுடராகி வரணும். இப்போ நான் வந்து ஒரு பேப்பர் பவுல் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம பேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன, இல்லாட்டி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இது இல்லாட்டி நீங்கள் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்குள்ள பவுலு, ஏதாச்சும் குட்டி பவுல்லையே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் வந்து ஒரு அரை அளவுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த பவுடர் சேர்த்துக்கலாம், பிஸ்கட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு இந்த சின்ன பவுலில் 2 கேக் உங்களுக்கு வந்து பண்ண முடியும். அப்புறம் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பால், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலை சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு நம்ம கேக் பேட்டர் இருக்கும்ல அந்த அளவுக்கு தான் கட்டியாக இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சமே வேணும், ரொம்ப கெட்டியும் ஆயிடக்கூடாது, ரொம்ப லூஸும் ஆயிடக்கூடாது. ஒரு மீடியமான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம முதலையே நிறைய பால் எடுத்து ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து இருந்தாலே போதும். இன்னும் லைட்டாக கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது கூட சேர்த்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு கூட சேர்க்கவே வேண்டாம், இந்த அளவே போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுக்கோங்க, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் உங்களுக்கு வந்து வேணுமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற்றி பாதி அளவு மட்டும் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து டெய்ரி மில்கை நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். லைட்டாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலே உள்ளே போயிடும். இப்போ வந்து நான் இதில் ஒரு 4 பீஸ் மட்டும் டெய்ரி மில்க் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதாங்க. அதே மாதிரி அடுத்த கப்லையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் டார்க் சாக்லேட்டை விட நம்மளுக்கு வந்து கேட்பரிஸ் டெய்ரி மில்க் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ப்ரௌனி சாக்லேட் லாவா கேக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி அது வந்து வெளியில் வராது கண்டிப்பாக டெய்ரி மில்க் வச்சு பண்ணுறப்போ. ஆனால் வந்து உங்களுக்கு அதை வந்து நம்ம பிச்சு சாப்பிட்றப்போ அது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக அந்த மாவை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா சைட்லேயுமே வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த கப்பையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த கேக் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸி, எப்போனாலும் உங்களுக்கு டக்குன்னு வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவ்வளோதாங்க. அடுத்து வந்து நம்ம இது வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டீமரில் அடியில் தண்ணி வச்சுட்டு அது மேலே நம்ம ஸ்டீமரை வச்சுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அந்த பேட்டரை எடுத்து உள்ளே வைக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாத்திரம். இப்போ இந்த நம்ம கேக் மிக்ஸை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் இது வந்து நல்லா குக்காய் வந்துடும், சூப்பராக குக்காய் வந்துடும். 10 நிமிஷம் போதும். அதுக்கப்புறமேட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு திறந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கேக் வந்து சூப்பராக செட்டாகி வந்துருச்சு. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கேக்கு. எப்போ வந்து வீட்டில் பசங்க கேட்டாலும் டக்குன்னு உங்களுக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் இருந்தால் சூப்பராக தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பெரிய பேக்கெட்னால எனக்கு வந்து இன்னும் 2 கப்பில் எனக்கு வந்து வந்திருக்கு. இது சின்ன பேக்கெட் 10 ரூபா பேக்கெட்டில் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கப்புக்கு உங்களுக்கு தாராளமாக வரும்.
இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு இதை வச்சு கரண்டியை வச்சு அப்படியே அந்த சைடில் எடுத்து விட்டுடலாம். நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நெய் வச்சு க்ரீஸ் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துடும். லைட்டாக அப்படி உடஞ்சி போயிடாமல் அப்படியே எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையிலேருந்து நம்ம சாக்லேட் கேக் வாங்குகிறோம்ல, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக கண்டிப்பாக சாஃப்டாக தான் இந்த கேக் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இது வருதுன்னு. சாப்பிடவும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. பால், ஒரு பேக்கெட் பிஸ்கெட் மட்டும் போதும். இந்த டெய்ரி மில்க் கூட உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்கள் கையில் இருந்துச்சுன்னா வச்சா போதும். அதுக்கு மேலே தேவையே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக வந்து இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கேக் பண்ணிங்கனாலே அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கேக் பண்ண தோணிடும். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. அடுத்து நம்ம ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.